ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா உண்மையாக T20 பொறுத்த வரைக்கும் எனக்கு பயமாக இருக்குங்க. நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி விளையாடுறாங்க கிரிக்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து அணி தோற்றது எனக்கு பர்சனலாக கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல டீம் எப்பவுமே கோப்பை வெல்லும். அந்த வகையில் இந்திய அணி உலகக்கோப்பை வெல்றதுக்கு தகுதியான அணி தான். உண்மையாக இந்திய அணியை பார்த்து மற்ற அணிகளாக T20 ஃபார்மேட்டில் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நியூசிலாந்து அணியோட கேப்டன் அதிரடி வீரர்னு சொல்லாங்க. இப்போது இங்கிலாந்து அணிக்கு தலைமை பயிற்சியாளர் இருக்கும் பிராண்டன் மெக்கலம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தோல்வி குறித்து ரொம்ப ஒரு மனமுடைந்து பேசியிருக்காரு. இந்தியா வெற்றிக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசுகிறார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பிராண்டன் மெக்கலம் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக உலகக்கோப்பை வெல்றதுக்கான தகுதியான டீம் இந்தியா தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நியூசிலாந்து பக்கம் பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அவன் நிறைய ஐசிசி டிராஃபியில் செமிஃபைனல், குவார்டர் ஃபைனல் சொல்லிட்டு நிறைய நாக் அவுட் போட்டியில் தோற்றுருக்காங்க. அவங்களோட தோல்வி கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் பாதிக்குதுங்க. ஏன்னா நானும் ஒரு முன்னாள் நியூசிலாந்து வீரர். என்னை பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டா இந்தியாவை உலகக்கோப்பை வெல்லனா எனக்கு இங்கிலாந்து அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தான் நான் நினச்சேன். பட் நியூசிலாந்து வெற்றி பெறல, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி உண்மையாக தரமாய்ந்த வீரராக இருக்காங்க. அதில் விளையாடுற ஒவ்வொரு வீரரும் ஒரு திறமையை வச்சுன்னு எக்ஸிக்யூட் பண்ணனால தான் அவங்க வெற்றி கிடச்சிச்சு. கண்டிப்பாக அந்த வகையில் இந்திய அணி ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான அணி. அதுக்கு முக்கிய காரணம் ஐபிஎல் மூலிமா தான் இந்திய அணிக்கு நல்ல நல்ல பிளேயர்கள்லாம் கிடைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகக்கோப்பை டிசர்வ்டுங்க வின் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு. இது கண்டிப்பாக இந்திய ரசிகர்களுக்கு பெரிய பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மனசில் இருந்தது ஓப்பனாக பேசிட்டாருன்னு சொல்லாங்க. ஆமாங்க, முன்னாள் நியூசிலாந்து வீரர், கேப்டன், அதிரடி வீரருங்க. இப்போ இங்கிலாந்து அணிக்கு தலைமை பயிற்சியாளராக இருக்கார். இங்கிலாந்துக்கு அடுத்தபடியாக என் சொந்த நாடு நியூசிலாந்து கோப்பை அடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாருங்க. அது எல்லாருமே நினைக்கிறது தான். பட் இந்திய அணி தரமான சம்பவம் செஞ்சுட்டாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. நியூசிலாந்து உண்மையாக நல்ல டீமுங்க. எப்படி சொல்கிறதுனா ஒரு டீசெண்டான டீம். ஃபைட் பண்ண மாட்டாங்க, ஃபீல்டிங்கில் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும், எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. பட் அவங்க இந்த செமிஃபைனல், ஃபைனல், நாக் அவுட்ஸ் எதனா வந்தால் தான் அவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாது. நல்லா பண்ணுவாங்க, ஆனால் தோற்றுருவாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவும் அதே மாதிரி தான். நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற அணிகள்லாம் இது அவங்களோட லக்கே இது தான். பட் இந்திய அணிக்கு நல்ல லக்கு இருந்துருக்குங்க. தொடர்ந்து 2 T20 வேர்ல்டு கப் கண்டிப்பாக ஒரு எல்லாருமே டீமில் இருக்கிற எல்லாருமே அவங்களோட ஃபுல் எஃபெக்ட் போட்டு தான் வெற்றி பெற்றாங்க. ஒன்றும் ஈஸியாக வெற்றி பெற முடியாது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணிக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிடலாங்க. நிறைய பேர் முன்னாள் வீரர்கள், சச்சின் டெண்டுல்கர், ஷேவாக், யுவராஜ் சிங், அப்புறம் ஆஸ்திரேலியா வீரர் ரிக்கி பாண்டிங், பாகிஸ்தான் வீரர் அஃப்ரிடி, நிறைய பேர் இந்திய அணிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. இந்திய அணி இந்த மாதிரி ஒரு வரலாற்று உலகக்கோப்பை வெற்றி சாதனைங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள். முக்கியமாக பும்ரா தரமான சம்பவம்லாம் செய்கிறாரு வேர்ல்டு கப் ஆனாலே. அவரோட போலிங், அப்புறம் நம்ம சஞ்சு சாம்சன் சேட்டனோட பேட்டிங், உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. அடுத்த வாரம் 28 ஐபிஎல் திருவிழா தொடங்குதுங்க. அதோட அப்டேட்ஸு நம்ம சேனலில் கண்டினியூவாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஐபிஎல் திருவிழாவை கொண்டாடலாம். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.